அது ஒரு ப்ராப்ளம் வந்து இப்ப ரீசென்ட்டா என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டர்ஸா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நெறைய யங்ஸ்டர்ஸ் அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்ப வந்து ரூயின் பண்ணிக்கிறாங்க. அத ஆமா. வந்து அதுல பெருசா யூஸ் இல்ல. படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து வீடியோ போட்டே வந்து சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிறாங்க. ம். அத பத்தின உங்களுக்கு ஒரு கருத்து என்ன? படிப்பு வந்து இப்ப இந்த கிரியேட்டரா நீங்க இருக்கீங்க. ஆ. பட் நீங்க படிச்சதெல்லாம் இதுல யூஸே இல்ல. படிச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்ப தேவையே இல்ல இல்ல. படிச்சது யூஸே இல்லன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. ம். படிச்சதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ம். அத நீங்க கரெக்ட்டா படிச்சதுக்கு ரிலேட்டடான வேலைக்கு போம்போது, நீங்க படிச்சது அங்க யூஸ் ஆகும். ஆனா, ம். கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கூலோ, காலேஜ் போய் ஒரு டிகிரி கண்டிப்பா முடிச்சு தான் ஆகணும். அங்க உங்களுக்கு நெறையா வந்து எஜுகேஷன் சென்டர் ஸ்கூல், காலேஜ்ல உங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் கிடைக்காது. அங்க அதையும் தாண்டி நீங்க நெறைய பேத்து கூட பேசுவீங்க, பழகுவீங்க, ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். ம். ம். நெறைய விஷயம் எனக்கு காலேஜ் போய் தான் கிடைச்சது எனக்கு. ஸ்கூல்லயே ஸ்கூல் கூட மறந்துடுச்சு. காலேஜ்ல நெறைய கிடைச்சது. ம். ஸோ வந்து நீங்க ஒரு டிகிரி கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பட் சக்சஸ்க்கு அது மட்டும் தேவையில்ல. அது மட்டும் தான் இருக்குன்னு முக்கியம் சொல்ல முடியாது. இல்லங்கிறீங்க. முக்கியம் இல்லன்னு சொல்ல அது முடியாது. மட்டும் முக்கியம் இல்ல. டிகிரி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. பட் சக்சஸ்க்கு உங்களுக்கு அது மட்டும் முக்கியம் இல்ல. ஹார்ட் ஒர்க். கன்சிஸ்டன்ட்டா நீங்க வீடியோ போட்டா மட்டும் தான் இந்த ஃபீல்ட்ல ஜெயிக்க இந்த முடியும். ஃபீல்ட்ல ஆமா. ஜெயிக்க முடியும். ஸோ ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாடி போறீங்க. ம். எண்ட் ஆஃப் ஓவர் த பீரியட் ஒரு 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது நீங்க எவ்வளோ ஹைட்ல நின்னுட்டுருப்பீங்க. ஆனா ம். நீங்க ஸ்டெப்பா வந்து மேல நின்னுருக்கிறது கீழ உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க நெறைய கத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னு. ஸோ நான் வந்து இவ்வளோ வருஷம் தாண்டி இப்போ வரப்போ தான் எனக்கு இந்த மெச்சூரிட்டி கிடைச்சது. ஆனா, இன்னும் நல்லா டேலண்டான பெர்சன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 6 மாசத்திலேயே பெரிய இடத்த ரீச் பண்ணிருவாங்க. ம். ம். ஸோ ம். அவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர், ஸ்கில்டு பெர்சனா இருப்பாங்க. பட் நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஸ்லோ லேர்னர். என்னால இந்த இடத்துக்கு வரைக்கும் இவ்வளோ வருஷம் எனக்கு ஆச்சு. ஆனா நான் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணா ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நானும் நான் எய்ம் பண்ண சக்சஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா நான் வந்து தோத்து போகல அவ்வளோதான். நெறைய நான் டைம் இன்னும் முயற்சி தோத்து போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் பெருசா தோத்துட்டு இருக்கேன். நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா. அப்படின்னு சொல்லலாம். நான் தோத்து போகல. இன்னும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆமா. அப்படின்னு நான் ஹேப்பியா இருக்கேன். ஹேப்பியா ம். அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம். ம். வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அது எனக்கு ஜாலியா இருக்கு.